all, this is Preethi. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த குர்த்தி ஹால் தான். அதுவும் அண்டர் 250 தான் பார்க்க போறோம். எல்லாமே வந்து நான் சாப்ஷில இருந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி சாப்ஷில இருந்து வாங்கி ஒரு ஹால் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது பார்க்கலைன்னா கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குர்த்திஸ் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 7 to 8 ஆமாம் 8 குர்த்திஸ் என்னமோ வாங்கியிருக்கேன். எல்லாமே சேர்த்து எனக்கு 1500 தான் வந்துச்சு. ஸோ நான் என்னென்ன வாங்கினேன், எப்படி எனக்கு ரிசீவ் ஆச்சு, அண்ட் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எனக்கு மாற்றி ரிசீவ் ஆகிருக்கு. நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, ரிசீவ் பண்ணது ஒன்று. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நோ ஃபர்தர் டிலே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இவ்வளோ குர்த்திஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னடா 8ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டு காட்டுறாலும் யோசிக்காதீங்க. எல்லாமே நான் பார்த்து பிரித்து கசமுசன்னு உள்ளே சுருட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதில் ஒன்று போய் பார்க்க போகிறோம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் குர்த்தி வந்து நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, ரிசீவ் பண்ணது ஒன்றுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, ரிசீவ் பண்ணது ஒன்றா இருந்துச்சுன்னா அது எனக்கு லைட்டாக பிடிக்காம இருக்கும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி யாரோ ஆர்டர் பண்ண ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கம்மியான ரேட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த க்ரீன் கலர் குர்த்தி தான் அது. நல்ல ஒரு காலர்டு நெக்கில் ஒயிட் அண்ட் க்ரீன் கலரில் ஒரு பிரிண்ட் ஒர்க் மாதிரி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதோட ஃபேப்ரிக்கை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ரொம்ப 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 இந்த ரோசியை பாருங்க சைடில். ஹாய் ரோசி, கண்டுக்க மாட்டா. ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ண குர்த்தி இந்த சைட் போடுறேன் உங்களுக்கு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். பட் அதில் வந்து இது ஏன் எப்படி மாறினுச்சு, இது யார் ஆர்டர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, இதை எனக்கு ரிட்டர்ன் பண்ண மனசு இல்லை. ஸோ அதனால நானே வச்சுக்கிட்டேன். அழகாக இருக்குது பாருங்களேன். ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பட்டன் ஒர்க் வந்திருக்கு. வீ நெக்கு காலர்டில் சூப்பராக இருக்குங்க. சைஸ் வந்து என்னோடய சைஸ் கிடையாது, ஆனால் எனக்கு வந்து எம்முன்னு வந்திருக்கு, மீடியம்னு வந்திருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சாப்ஷியில் வந்து எனக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு சைஸஸில் வந்துருந்துச்சு. ஒன்று எல் வந்திருக்கு, ஒன்று XXL வந்திருக்கு, ஒன்று எம் வந்திருக்கு. ஐயோ என்னடா இப்படி சொதப்பி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்துட்டேன். எல்லாமே ஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா எனக்கு நிறைய இது போட்டு பார்க்கும்போது நிறைய இது எனக்கு ஃபிட்டாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கே தவிர அதில் எனக்கு ஒரீஸ் இல்லை. ஓகே, இந்த குர்த்தி நம்ம இப்போ வந்து போட்டு பார்க்க போகிறோம். கம் ஆன். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் குர்த்தி பார்க்கலாம். ஒரு மாதிரி ப்ளூ ஒயிட்டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் தான். இதோட ஃபேப்ரிக் வந்து ஏதோ சந்தாரியா ஏதோ ஒன்று சம்திங் போட்டிருந்துச்சு, மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக இந்த என்னது செஸ் பேட்டர்னில் ஒரு மாதிரி செக்குடு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கு. ரவுண்ட் நெக் ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா எனக்கு XL சைஸ் வந்திருக்கு. ஒவ்வொன்றும் எனக்கு ஒவ்வொரு சைஸில் வந்துருந்துச்சு. ஹேண்ட் வந்து ஆஃப் ஹேண்டு, நான் உங்களுக்கு போட்டு காட்டும்போது தெரியும். இது நான் ஆர்டர் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கலர் காம்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேப்ரிக் நல்லா நைஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபேப்ரிக் இருக்குது, பேக்கில் வந்து ஒரு ஃபேப்ரிக் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர். ரேட் வந்து எல்லாமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில். இது வந்து நோ ஓப்பன் டாப்பு, ஃபுல்லாக க்ளோஸ்டில் வந்திருக்கு நமக்கு. அந்த க்ரீன் வந்து நம்மளுக்கு ஓப்பனில் வந்திருக்கும். இது ஃபுல்லாக க்ளோஸ்டில் ஒரு மாதிரி அம்ப்ரெல்லா கட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேட்டர்னில் வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஆர்டர் பண்ண நிறைய வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ கார்ட்ஸில் போட்டு வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக வந்து எல்லாமே கார்ட்ஸில் போட்டு வேறு ட்ரெஸ்ஸஸ் மாற்றி வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இதை நம்ம போட்டு பார்த்துடலாமா வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 3 குர்த்தி காம்போவாக வாங்கியிருந்தோம். ரேட் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஸோ அதில் 2 என் கையில் இருக்குது, 1 நான் போட்டிருக்கிறது. ஃபஸ்ட் என் கையில் இருக்கிறத பார்த்துக்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து மங்களகரமாக எல்லோ கலரில் போயிடலாம். 3மே வந்து 3/4 தான் ஹேண்டு. ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அது என்னது பாலிஸ்டர் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கில் வந்திருக்கு. ஸோ இது பேக் சைட். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் பிங்க் கலரில் ஒரு
டிசைன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது. எனக்கு வந்து இந்த பாலிஸ்டர் கிளாத் எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அது வந்து சாயம் போகாது, சீக்கிரமாக ஃபேட் ஆகாது. சாயம் போனால் தானே ஃபேட் ஆகும். அதே மாதிரி ரொம்ப நாள் உழைக்கும். ஸோ ரெகுலர்லாம் போட்டு துவைக்கலாம், பஞ்சாடாது. ஸோ நிறைய வந்து பெனிஃபிட் இந்த பாலிஸ்டரில் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து சம்மருக்குலாம் போடும்போது ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்கும். அது மட்டும் தான் ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி இந்த ஃபேப்ரிக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலர் நம்மளுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆர்டர் பண்ணதுலேயே ரொம்ப லூஸாக இருக்கிற ஃபிட்டிங்கில் இந்த டாப்பும் ஒன்று. ஸோ இது மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ இதை போட்டு பார்த்துடலாமா? வாங்க. நெக்ஸ்ட் அதுலேயே செகண்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் அண்ட் ஒயிட் கலர் குர்த்தி தான். லைட்டான கலர், மைல்டான கலர், சூப்பரான கலர். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர்லாம் மரம் செடி வச்சு லைக் ஏதோ ஒரு லைன் மாதிரிலாம் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டான கலராக இருக்கனால எந்த லெகின் போட்டாலுமே வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த குர்த்தி ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இந்த லைட்டிங்க்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பிக்ஸில் பாருங்கள், அதுதான் ஆக்சுவலாக எனக்கு ரிசீவ் ஆன மாதிரி இருக்கும். போல் லாஸ்ட்டாக உள்ள டாப் இதுதான் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான். ஸோ இந்த டாப் மட்டும் தான் நான் ஆர்டர் பண்ணதுலேயே எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை போட்டு நான் வீடியோ பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்கள், இதை நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது இந்த டாப்பு. ஸோ அதனால தான் நான் இதை போட்டு இன்றைக்கி வீடியோ பண்ணுறேன். இருந்தாலும் நம்ம வாங்கியிருக்க எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா போடணும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சிங் தான் இருக்குது, பிரிந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் சேஃப்டிக்கு இன்னொரு ஸ்டிச்சும் நான் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3/4 ஆஸ் யூஷுவல் ரவுண்ட் நெக். இது வந்து சைடில் ஒரு மாதிரி கோடாக ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா சிம்பிளாக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் லெகின் பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் காமனாக எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் லெகின் வீடியோ பர்பஸ்க்காண்டி பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபிட்டிங் எல்லாம் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் இந்த ரெட் அண்ட் ஒயிட் கலர் குர்த்தி தான். இது ஆக்சுவலாக என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்மை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டன் ஒர்க் பேஸ் பண்ணி வந்திருக்கு. இது கொஞ்சம் 4 ஸ்லிட் ஒர்க், அதாவது சென்டரில் வந்து 2 ஸ்லிட் மாதிரி இருக்கும். அப்புறம் சைடில் ஆஸ் யூஷுவலாக 2 ஸ்லிட் இருக்கும். ஹேண்டுக்கெலாம் வந்து ஒரு மாதிரி பட்டன் ஒர்க் வந்திருக்கு. பட் அந்த பட்டனை அவுத்து மாட்ட முடியாது. நான் காட்டுற எல்லா டாப்பும் லெகின் மட்டும் இல்லாமல் ஜீன் கூடயும் பேர் பண்ணிக்கலாம். அந்த வகையில் இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் குர்த்தி வந்து ஒரு காம்போ குர்த்தி தான். ஒரு மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர் பிங்க்கும் ஒரு பாசிப்பயிறு பச்சை இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலரில். ஆக்சுவலாக இந்த கலர் வந்து ரொம்ப ரேரான கலர். க்ரீன் கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி பாசி பச்சை, அது சாரி பாசி பச்சை, அவன் பாசி பச்சை தானே, இல்லை பாசி பருப்பு பச்சை, இந்த பாசி பச்சை, அதுக்கப்புறம் வந்து ராமர் பச்சை. ஸோ இந்த மாதிரி பச்சைகள் நிறைந்த கலர்கள் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் இந்த காம்போ நான் சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் எதை பார்க்கலாம்? ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தான். ஒரே ஒரு டாப் மட்டும் இப்போ பார்க்கலாமாங்க. ஸோ இதுதான் அந்த க்ரீன் கலர். ஸோ நம்மளுக்கு காலரில் வந்திருக்கு. பட்டன் ஒர்க் வந்து சென்டரில் வந்திருக்கு. ஃபுல் பட்டன் ஒர்க். பட் வந்து அவுத்து மாட்ட முடியாது. கை வந்து 3/4, அதில் ஒரு பட்டன் வந்திருக்கு. ஃபேப்ரிக் வந்து நல்ல காட்டன் ஃபேப்ரிக் தான் ரெண்டுமே. ஸோ சூப்பரான ஒரு சம்மர் ஃபேப்ரிக். சென்டரில் ஸ்லிட் வந்திருக்கு. அதே மாதிரி சைட்லேயும் ஒரு ஸ்லிட்டு, அப்புறம் அந்த சைடு ஒரு ஸ்லிட்டு. ஸோ இந்த டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இன்னர் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ இதை போட்டு பார்த்துடலாமா? வாங்க.
ஓகே that's it அவ்வளவுதான். கண்டிப்பா எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் அண்ட் அஃபோர்டபிள் பிரைசஸ்ல நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும் stay tuned, stay connected with me and follow me on Instagram. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye, take care.